வணக்கம். நம்ம யூனிட் 2ல பைத்தான்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லுவோம். இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லைசிங்கும் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா, 2 இம்பார்ட்டன்டான ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் பைத்தான்ல. இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு லிஸ்ட்டு இல்லைனா டப்புள் இல்லை ஒரு ஸ்ட்ரிங்கு இந்த மாதிரி ஐட்ரேட்டிவ்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணி இந்த இண்டெக்ஸிங் ஸ்லைசிங் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரிங்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், ஃபில்டர் பண்ணலாம், இதில் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை ஃபில்டர் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஒரு டேட்டாவை பைத்தானில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்லைசிங்கையும் இண்டெக்ஸிங்கையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதனால் இந்த இண்டெக்ஸிங் பற்றி நம்ம தெளிவாக பேசுவோம். டாபிக் பேர் இண்டெக்ஸிங் அண்டு ஸ்லைசிங். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், நல்ல அழகான விஷயம் கூட. ஃபஸ்ட்டு இண்டெக்ஸிங்னா என்ன அப்படின்னு சொல்கிறேன். டெஃபினிஷனு இண்டெக்ஸிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இஸ் த process of accessing an element in a sequence using its position in sequence. இந்த சீக்வன்ஸ் அப்படின்றத என்னன்னு சொல்லுவோம்னா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இண்டெக்ஸிங் இஸ் த அழகாக சொல்லியிருக்கேன் பாருங்க. இண்டெக்ஸிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஆக்சஸிங் த எலிமெண்ட்ஸ் இன் சீக்வன்ஸ். சீக்வன்ஸாக ஒவ்வொன்றா வாங்குறோம். எப்படி? யூசிங் இட்ஸ் இண்டெக்ஸை யூஸ் பண்ணி வாங்க போகிறோம். அதுதான் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். பைத்தனை பொறுத்தவரையிலையும் இண்டெக்ஸ் எப்பயுமே ஸ்டார்ட்ஸ் வித் 0. அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இந்த சீக்வன்ஸ் இஸ் அட் பொசிஷன் 0. அந்த சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா 0 பொசிஷன். செகண்ட் எலிமெண்ட் சப்சீக்வெண்ட் 1 2 3 அப்படின்னு போகும். டு ஆக்சஸ் அன் எலிமெண்ட் இன் சீக்வன்ஸ் நம்ம எதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். எலிமெண்ட் ஒரு சீக்வன்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ டேட்டா ஒர்க் பண்ணணும் பைத்தானில். ஒரு டேட்டா அனலிஸ்ட்டு இந்த டேட்டா மேனிப்புலேஷன்ஸு, டேட்டா மைனிங், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்சிங். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாங்களா? இப்போ நான் ஒரு லிஸ்ட்டு ஒன்று எழுதுறேன். அதுக்கு பேர் L1 ஈக்குவலன்ட் டு லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு. நான் லிஸ்ட்டுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதில் எப்படி ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்ற செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். யூனிட் 1ல் 7ல் இருக்கும். நீங்கள் அதை கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ எனக்கு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. டைப் ஆஃப் L1 அப்படின்னு கேட்டிங்கன்னா லிஸ்ட் அப்படின்னு சொல்லும். நீங்கள் பாருங்கள், பிரிண்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அது கிளாஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லும். இதோட ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன அப்படின்றதெல்லாம் தெளிவாக நான் இந்த 11 ஆப்ரேஷனும் என்ன பண்ணும் அப்படின்றத தெளிவாக செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். நான் இப்போ அதை பற்றி பேசலை. நான் பேச போகிறது இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்கிறேன் அண்டு ஸ்லைசிங். ஃபஸ்ட்டு இண்டெக்ஸிங் பார்த்துட்ருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு நான் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். LIST லிஸ்ட் ஆஃப்னு க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஃப்ரூட்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் ஒன்று க்ரியேட் ஆயிரும். இல்லை எப்படி க்ரியேட் பண்ணலான்னா சிம்பிளாக ஃப்ரூட்ஸ் ஈக்குவலன்ட் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டாவே லிஸ்ட் வந்துடும். டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே லிஸ்ட் நமக்கு கிடச்சிடும். இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஃப்ரூட்ஸில் நான் சில விஷயங்களை ஆட் பண்ணுறேன். மேங்கோ, ஆரஞ்சு, கிரேப்ஸ், ஆப்பிள், பைனாப்பிள் ஆட் பண்ண. இப்போ லிஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த லிஸ்ட் பேர் என்ன வச்சுருக்கோம்? ஆப்ஜெக்ட் பேர் என்ன வச்சுருக்கோம்? ஃப்ரூட்ஸ். அதில் ஒவ்வொரு எலிமெண்ட் என்ன வச்சுருக்கோம்? மேங்கோ, ஆரஞ்சு, கிரேப்ஸு, ஆப்பிள்,
பைனாப்பிள் அப்படின்னு வச்சிருக்கேன், ஸ்ட்ரிங் எலிமெண்ட்ஸாக வச்சுருக்கிறேன். இப்போ இண்டெக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள், இங்கே இருக்கும் ஃப்ரூட்ஸ் மெத்தட்லேயே இருக்குது. ஆனால் நம்ம இப்போ மெத்தட் தேவையில்லை, இண்டெக்ஸ்ன்னு இருக்கா. அதில் இண்டெக்ஸில் என்னன்னு கேட்டிங்கன்னா வேல்யூ கேட்குறானா, நீங்கள் வந்து ஏதோ ஒரு வேல்யூ ஆரஞ்சோட இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், ஆரஞ்சோட இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன சொல்கிறான், 1 அப்படின்னு சொல்கிறான். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், ஸ்டார்ட்ஸ் வித் 0 அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 0, ஓகேங்களா. ஆனால் நான் கேட்டது என்ன, ஆரஞ்சோட இண்டெக்ஸ் என்னன்னு கேட்டால் 1ன்னு சொல்கிறான். நீங்கள் மேங்கோவோட இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேங்கோவோட இண்டெக்ஸ் கேட்டிங்கன்னா என்னன்னு சொல்கிறான், அவன் 0ன்னு சொல்லுவான். ஆனால் அவன் என்ன சொல்லியிருக்கான், இப்போ ஆரஞ்சோட இண்டெக்ஸ் கேட்டதுனால 1ன்னு சொல்லியிருக்கான். நான் இன்னொரு விஷயம் சொன்னேன், இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம்னு நான் சொல்லியிருக்கேன், கரெக்டாக. அப்போ ஆப்ஜெக்ட் ஃபாலோட் பை ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நீங்கள் 1ன்னு போட்டிங்கனாலுமே இந்த வேல்யூ வந்துடும். பாருங்கள், ஆரஞ்சு வந்துருச்சா. அப்போ 0 போட்டால் என்ன வரும், மேங்கோ வந்துருச்சா. 2 போட்டால் என்ன வந்துடும், கிரேப்ஸு. 3 போட்டால் என்ன வந்துடும், ஆப்பிள். 4 போட்டால் என்ன வரும், பைனாப்பிள். இந்த லிஸ்ட்லாம் ஐட்ரேட்டிவ். இந்த ஃப்ரூட்ஸ் அப்படின்றதான் லிஸ்ட், இது ஐட்ரேட்டிவ். பாருங்க, ஃபார் ஐ இன் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தனாவே ஒவ்வொரு எலிமெண்ட்டாகவே எடுத்துரும். ஆனால் இண்டெக்ஸிங் அப்படின்றப்ப இங்கே நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி அதோட இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் என்னன்னு சொல்லுவோம், இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். நியூமெரிக்கலில் ஒரு சின்ன உதாரணம், இது முதல் எக்ஸாம்பிள். ரெண்டாவது எக்ஸாம்பிள் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன், x = i ஃபார் i இன் ரேஞ்ச் ஆஃப் 10. காம்ப்ரிஹென்சிவ் லிஸ்ட், காம்ப்ரிஹென்சிவில் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ் ஆஃப் 0ல் என்ன இருக்குன்னா 0 தான் இருக்கும். இங்கே பாருங்க, எக்ஸ் ஆஃப் 0ல் என்ன இருக்குன்னா 0 தான் இருக்கும். எக்ஸ் ஆஃப் 1ல் என்ன இருக்குது, 1 தான் இருக்கும். எக்ஸ் ஆஃப் 2ல் என்ன இருக்குது, 2 தான் இருக்கும். பாருங்கள், ஆக்சஸ் பண்ணுறேன். இதுதான் வந்து இண்டெக்ஸிங். எக்ஸ் ஆஃப் 9ல் என்ன இருக்குது, 9 இருக்குது. ஸோ இப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டும் இண்டெக்ஸ் வேல்யூவும் அதுவும் சேமாக இருக்குது, அதனால் கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் எக்ஸ் அப்படின்றத நான் 2ஆல் மல்டிப்ளை எக்ஸ் + 2 அப்படின்னு. ஓகே, யூ கேனாட் டூ தட் ஆப்ரேஷன். ஓகே, கரெக்ட். எக்ஸு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், x1 = லிஸ்ட் ஆஃப் ஃபார் ஐ இன் எக்ஸு. எக்ஸில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுத்து இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணால் எனக்கு என்ன வருது, 0 1 2 3 4 வருதா. பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், x1ல் அப்பன் பண்ணுறேன், APPEND. இந்த ஆப்ரேஷன்லாம் தனியாக வீடியோ போட்டிருப்போம்ப்பா, பார்த்துக்கோங்க. அப்பன் பண்ணுறேன். ஒவ்வொரு வேல்யூ அப்பன் பண்ணுறப்ப நான் என்ன பண்ணுறேன், 2ஆல் பெருக்கிக்கிறேன். அப்போ x1ல் என்ன வரும், 0 2 4 6 அப்படின்னு வரும். இப்போ x1ல் பார்த்தீங்கன்னா 2 4 6 8ன்னு வரும். இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. இப்போ நான் x1ஓட இண்டெக்ஸ் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், x1 கிளியர் பண்ணிக்கிறேன். எக்ஸ் இது நமக்கு இப்போ எக்ஸு தேவையில்லை. x1ஓட இண்டெக்ஸு 0 இண்டெக்ஸ் எடுக்கிறேன் 0. x1ஓட ஃபஸ்ட் இண்டெக்ஸ் எடுக்கிறேன் 2. x1ஓட செகண்ட் இண்டெக்ஸ் எடுக்கிறேன் 4. இப்போ புரியுதுங்களா, இது 0ல் இருக்குது, இதில் 1ல் இருக்குது, இது 2ல் இருக்குது, சப்சீக்வெண்ட்டாக இது வந்து போயிட்டே இருக்கு. ஓகே, இந்த மியூட்டபிள்னா என்ன, இம்மியூட்டபிள்னா என்ன, அதெல்லாம் வீடியோவில் பேசியிருக்கேன். இருந்தாலும் இங்கேயும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். x1 ஆஃப் 0 இருக்குல்ல, அதை நான் என்ன பண்ண போகிறேன், 1ன்னு மாற்றுறேன். இப்போ x1 பாருங்கள் மாறிடுச்சா வேல்யூ. இதனால தான் இதை மியூட்டபிள்னு சொல்லுவேன். மியூட்டபிள்னு சொல்கிறதுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்ன அப்படின்னா, வேல்யூ மாறினாவே மியூட்டபிள்னு சொல்லக்கூடாது. இப்போ x1ஓட மெமரி பார்க்கணும், போய் மெமரியோட ரெஃபரன்ஸ் பார்க்கணும். இந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குது x1. இப்போ x1 ஆஃப் 0 அப்படின்னு போட்டு நான் வந்து ஒரு 100 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறப்ப x1 வந்து மாறிடும். இதுதான் மியூட்டபிள். எப்போ மியூட்டபிள்னு சொல்லணும்னா, மாறின பிறகு, அதாவது வேல்யூவை மியூட்டபிள், அதாவது வேல்யூவை சேஞ்ச் பண்ண பிறகு நீ ஐடியை போட்டு செக் பண்ணணும். அந்த ஐடி செக் பண்ணுறப்ப அதே ஐடியில் ரிட்டன்ஷனில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மியூட்டபிள். இந்த கான்செப்ட் தான் என்னன்னு சொல்லுவோம், மியூட்டபிள் கான்செப்ட், மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகேவா? இந்த கான்செப்ட் மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இண்டெக்ஸிங்கில் வந்து இட்ஸ் டு பி சேஞ்ச், லிஸ்ட்டு மட்டும்தான். டப்புள் வந்து உன்னால் மியூட் பண்ண முடியாது. ஓகேவா? டிக்ட்டு பார்த்தீங்கன்னா வேல்யூ மியூட்டபிள், கீ இம்மியூட்டபிள். இந்த பிஹேவியர்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்கள் எப்பயுமே தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ஆர்கிடெக்சரில் என்ன வேல்யூ எப்போ கொடுக்கலாம் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம ஸ்லைசிங்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம்.